வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடுதுறை ADT 43ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நெல் ரகத்தை நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை பத்தி கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்க, சோ இந்த நெல் ரகத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. சோ அவருக்காக தான் இந்த வீடியோ. சோ மறக்காம உங்களுக்கு ஏதாச்சும் நெல் ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை பத்தி கூடி சீக்கிரம் நான் வீடியோ பதிவு பண்ணி போடுவேன். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுல பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இயந்திர நடவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துருங்க. நேரடி நெல் விதிப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாளுக்குள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா அறுவடைக்கு வந்துடும். நேரடி நெல் விதிப்புல 100 நாளுக்கு உள்ளே கூட உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே அறுவடைக்கு வந்துடும் நேரடி நெல் விதிப்புல. ஒரு ஏக்கருக்கு விதை நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோ விதை நெல் தேவைப்படும். இதுவே நீங்க இயந்திர நடவு செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நேரடி நெல் விதைப்புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம் சீடர்ல விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 கிலோவும், இல்ல நீங்க கைகளால விதைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கிலோல இருந்து நீங்க 30 கிலோ வரைக்கும் நீங்க கைகளால விதைக்கலாம். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விதைகள் இருந்தாதான் உங்களுக்கு கைகள்ல விதைக்கிறதுக்கு நல்லாவே முளைப்பு இருக்கும், நல்லாவே உங்களுக்கு பரவலா இருக்கும், நல்ல ஒரு களைகள் இல்லாம இருக்கும். ட்ரம் சீடர் முறையில நீங்க 15 to 20 கிலோ குள்ளவே போதுமானது. நாத்து விட்டு நீங்க எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு 22 நாள்ல இருந்து 25 நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சோன்னு கை நடவுல. இதுவே நீங்க மிஷின் நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நாத்து விட்டு 18 இருந்து 25 நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சோன்னுங்க. நேரடி நெல் விதைப்புகளை நெல் ஊற வச்சுதான் நம்ம எப்பயுமே விதைக்கணும். நெல் ஊற வச்சு 24 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க நேரடி நெல் விதைப்புல இல்ல நீங்க ட்ரம் சீடர் மூலயமாவோ இல்ல கைகளாவோ கண்டிப்பா நீங்க விதைச்சிடணும். அதுக்கு மேல போகக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முளைப்பு வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கைகளால விசிறும் போது முளைப்பு திறன் முளைப்பு பாதிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க. சோ எந்தெந்த பருவங்கள்ல இந்த நெல் ரகத்தை நீங்க பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, அதாவது ஆடி, ஜூன், ஆவணி மாதங்கள் இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம். 2 குறுவை ஆனி, ஜூன், ஆடி, ஜூலை மாதங்களுக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். நவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர், கார்த்திகை மாதங்களுக்கு இந்த நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க பயிர் பண்ணலாம். சொர்ணவாரி ஏப்ரல், மே, சித்திரை, வைகாசிகளும் இந்த நெல் ரகத்தை நீங்க பயிர் பண்ணலாம். இந்த பட்டங்களுக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளான ஒரு நெல் ரகங்க. கண்டிப்பா இந்த பட்டங்களுக்கு நீங்க இந்த நெல் ரகத்தை பயிர் பண்ணலாம். நெல் பயிருக்கு சிறப்பு பண்புகள்ன்றது ரொம்பவே முக்கியம். அது எதெல்லாம் அடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயலின் நோய்த்தன்மையோ அதனோட எதிர்ப்பு தன்மையோன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனாலதான் உங்களுக்கு விவசாயிகளுக்கு குறைந்த செலவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா பயிர் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு வந்துடும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா சிறப்பு பண்புகள் இதுல எதெல்லாம் சாரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல், தண்டு துளைப்பான், வைரஸ் நோய் தாக்கம், புகையான் தாக்கம், இலை மடிவு நோய், வைரஸ் நோய், வேர் அழுகல், இலைப்பேன் தாக்கத்திற்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமும் கூட. ஸோ நீங்க நம்பி பயிர் பண்ணலாம். ADT 43ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நிறைய லாபம் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 45 மூட்டையில இருந்து அதிகபட்சமா நீங்க 50 மூட்டை வரைக்கும் நீங்க ஒரு ஏக்கருக்கு மகசூல் எடுக்கலாங்க. அதுவே நீங்க ஒரு ஹெக்டருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5900 கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகங்க. இந்த நெல் ரகத்தின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 18 ரூபாயில இருந்து அதிகபட்சமா நீங்க 28 ரூபாய் வரைக்கும் நீங்க இந்த நெல் ரகத்துக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். இதுவே நீங்க TPCன்னு சொல்லக்கூடிய நேரடி கொள்முதல் நிலையத்துல போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபாய் 50 காசு கொடுப்பாங்க. இது பாத்தீங்கன்னா சன்ன நெல் ரகமும் கூட. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகமும் கூட. ஸோ இந்த நெல் ரகத்தை பயிர் பண்ண விவசாயிகள் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல அளவு மகசூலை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நெல் பயிரின் தன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 முதல் 300 நெல்மணிகள் வரைக்கும் இந்த நெல் கதிரில காணப்படும். அது மட்டும் இல்லாம நெல் கதிருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டமாவே இருக்கும். எவ்வளவு அடி உயரம் வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. காற்று மற்றும் மழை காலங்களுக்கு இந்த நெல் ரகம் சாயுமான்னு கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாயாது. இது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வெரைட்டிங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெல் வயல் பாத்தீங்கன்னா கீழே சாயறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது மட்டும் இல்லாம தண்டு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையிலும் வர்த்தகத்திலும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகங்க. 75 கிலோ நெல்லின் விலை பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 1400 ரூபாயில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 ரூபாயில இருந்து ஒரு 28 ரூபாய் வரைக்கும் விற்குங்க. தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை விற்பனை கூடத்திற்கும் இந்த நெல் ரகத்தை வாங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது சன்ன நெல் ரகமும் கூட, சமையலுக்கு நல்ல ஒரு அரிசியும் கூட. மற்ற நெல் ரகங்களை விட
10% பார்த்தீங்கன்னா கூடுதல் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் தாங்க. ஸோ இந்த நெல் ரகத்தோட அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்துல பால் போன்று இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடவும் நல்லாவே இருக்கும். இனக்கலப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பொன்னின்னு சொல்லக்கூடிய நெல் ரகத்தை இனக்கலப்பு செஞ்சோம். அது மட்டும் இல்லாம 5650 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை இனக்கலப்பு செஞ்சுதாங்க கண்டுபிடிக்கப்பட்டது தாங்க ஏடிடி 43 சொல்லக்கூடிய இந்த நாள் ராகம். இது பார்த்தீங்கன்னா நடுத்தர குட்ட வளர்ச்சி உடையது. ஏடிடி 43 உயரிய விளைச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.5 டன், ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.9 டன் மகசூலா கிடைக்கும். 8.6 டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக்கோலா கிடைக்குங்க. இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 தாங்க இந்த நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் கண்டுபிடித்து வெளியிடப்பட்ட நெல் ரகம் தாங்க இந்த நெல் ரகம். ஆடுதுறை ஏடிடி 43 அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் ரகங்க சிறிய தானிய அமைப்பை கொண்டுள்ளது. வெள்ளை நிற அரிசி வகையை சார்ந்தது. சமையலுக்கு மிகவும் சுவையான ஒரு அரிசியும் கூட. ஸோ இந்த நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகமும் கூட. ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எந்த நெல் ரகத்தை பயிர் பண்ணலாம் அப்படின்னு டவுட்லேயே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஏடிடி 43 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நெல் ரகம் கூட. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் தரக்கூடிய நெல் ரகத்துல இந்த ஏடிடி 43 சொல்லக்கூடிய நெல் ரகம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஸோ நீங்க சதுப்பு நிலங்களாக இருக்கட்டும் இல்ல அதிகமான உலை இருக்கும் நிலங்களுக்கும் இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த வயலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிடி 43 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகங்க. இந்த நெல் ரகத்துக்கு உர செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவாதாங்க ஆகும். அடி உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பேக்டம்பாஸ் பயன்படுத்தினாவே போதுமானது. அப்படி இல்லைன்னா நீங்க டிஏபி பயன்படுத்தலாம். 15ஆம் நாள் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா, மைக்ரோ நியூட்ரியன்ட், யூமிக் ஆசிட்டை நீங்க பயன்படுத்தலாம். 65 to 80ஆம் நாள் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஷ் பயன்படுத்தலாம். ஸோ நீங்க பொட்டாஷ் எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லோட கலரை அதிகப்படுத்துவோம், நெல்லோட வெயிட் அதிகப்படுத்துவோம். நீங்க பொட்டாஷை கண்டிப்பா கதிர்வரும் காலங்களில் பயன்படுத்தி தான் ஆகணும். நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த தவறை பண்ணிடுறாங்க, பயன்படுத்தாம விட்டுறாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஷை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தா லைக் போடுங்க. நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க. ஸோ நீங்க லைக் போடாதான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா பேஜான ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம அதுலயும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தின் விலைப்பட்டியல், அதாவது நெல் வர்த்தகமோ வேர்க்கடலை வர்த்தகமோ இல்ல சிறுதானியத்தின் வர்த்தகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா பேஜான எல்லா பேஜோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நான்.